சரி முதல்ல வாய்ஸ் ஓவர் பேச போறோம் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டோன்னே, சரி நமக்கு புடிச்ச ஒரு படத்த பத்தி பேசலாம். அதே மாதிரி மக்களுக்கு ரொம்ப அவசியமான ஒரு படத்த பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சைனீஸ் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, சைனாலயே ரொம்ப அதிகமான கலெக்ஷன் எடுத்த படமாக இந்த திரைப்படம் வந்து இருந்துச்சு அப்படின்னு வந்து கேள்விப்பட்டேன். ஸோ அந்த படத்துல அப்படி என்னடா இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, ரொம்ப பெரிய அற்புதமான ஒரு ஃபீல வந்து இந்த படம் வந்து குடுத்துச்சு. ஓப்பன் பண்ணா ஒரு அழகான ஒரு ட்ரெயின் போயிட்டு இருக்கிற விஷயத்த காட்டுறோம். ட்ரெயின் எங்க போயிட்டு இருக்குது? ஒரு டூர் சம்பந்தமா போயிட்டு இருக்குது. அப்போ ஒரு குரூப்பான பெண்கள் எல்லாம் சேர்ந்துட்டு டூருக்கு போயிட்டு இருக்காங்க. அதத்தான் வந்து ஓப்பனிங் சீன்ல வந்து காட்டுறாங்க. சரி அப்புறம் என்ன பண்றாங்க? எல்லாம் ஜாலியா உட்காந்து பாட்டு பாடிட்டு இருக்காங்க. இந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல ரொம்ப முக்கியமான கேரக்டர். இந்த பையன் வந்து நம்மளுடைய ஹீரோயின் இருக்காங்க பார்த்தியா? இவங்க அந்த ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு. அந்த ஹீரோயின் யாரு அப்படின்னா, இவங்க தான் அந்த ஹீரோயின். ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் வந்து நடிச்சிருக்காங்க. இவங்க எப்பேர்ப்பட்ட ஆளுன்னா, இவங்க வந்து ஒரு முஸ்லீம் குடும்பத்தில பொறந்த ஒரு பெண்ணு. இந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே சந்தோஷமா இருக்கிற நேரத்தில, இது ஏதோ ஒரு விஷயத்த ஏக்கத்தோட வாழ்க்கையில வந்து எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிற பெண்ணு. அத வந்து ஓப்பனிங் சீன்லயே வந்து காட்டுறாங்க. ஸோ இந்த பொண்ணுக்கு என்ன ஆசைன்னா, பாட்டு பாடணும் அப்படிங்கிற ஆசை. இந்த கிட்டார் வச்சுக்கிட்டு அவங்களே வந்து தனக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசை. ஆனா வந்து ஒரு முஸ்லீம் குடும்பத்தில பொறந்தனால அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்குமா, கிடைக்காதா அப்படின்னு சொல்லி வந்து தடுமாறிட்டு இருக்க நேரத்தில, இது மாரி ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது மட்டும் தான் பாட்டு பாடி அத வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிற மாரி ஒரு லைஃப் வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இத காட்டுறாங்க. அந்த பொண்ணு பாட்டு பாடுறத பார்த்து இந்த பையன் வந்து ரொம்ப ரொம்ப வந்து சந்தோஷமா அந்த பொண்ண வந்து ரிசீவ் பண்ணுவான். ரொம்ப உண்மையான ஒரு ஃப்ரெண்டா அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணுக்கு இருக்கிறான். அத நீங்க படம் பார்க்கும்போது நீங்க தெரிஞ்சுப்பீங்க. ஸோ இந்த பாட்ட பார்த்து எல்லாரும் வியந்து போய் இந்த பையனும் பாராட்டுறான். அதுக்கப்புறமேட்டு இந்த பொண்ணு உம்முன்னு இருக்கு. ஏன்னா வந்து நம்ம என்னதான் பாட்டு பாடுனாலும், அதுக்குன்னு வந்து ஒரு பெரிய நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி வந்து ரொம்ப ஃபீலிங்ஸு. அப்ப என்னன்னா, இது மாரி ஒரு ஒரு விளம்பரத்த வந்து அந்த பொண்ணு பார்க்குது. ஸோ தனக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து இப்ப இந்த பொண்ணு வந்து ஆசைப்படுது. ஸோ அந்த ஒரு காம்படிஷன் ஒண்ணு கலந்துக்கிட்டா நமக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாரி யோசிக்குது. சீக்ரெட் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற இந்த படத்துடைய ஆரம்ப இத வந்து போட்டாங்க. ஸோ இங்கிருந்து ஆரம்பிச்சோம்னா, அடுத்த கட்ட நடவடிக்கை நகரும். ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்குனோனே தன்னுடைய அம்மா வந்து வராங்க. அம்மா வந்ததுக்கு அப்புறமேட்டு கண்ணாடி போட்டுட்டு அம்மா வந்திருக்காங்க. சந்தோஷமா வந்து பார்த்தீங்கன்னா, அம்மாவோட வந்து ரிசீவ் பண்ணி சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு அங்கருந்து பண்ணும்போது உடனே உம்முன்னு ஆயிருது. என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்கிறதாங்க. ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிறது வந்து அம்மாவோட ஃபேஸ்ல தெரியுது. அதுக்கப்புறமேட்டு அந்த பொண்ணு வந்து ஃபீல் பண்றாங்க. ஸோ என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அமைதியா வந்துட்டு இருக்காங்க. பாருங்க கன்னத்துல ஒரு சின்ன அடிபட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவங்க வீட்ல வந்து ஆல்ரெடி சண்டை நடந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறது அந்த பொண்ணுக்கு தெரியும். அதனால வந்து கேட்குறாங்க. பார்த்தா கண்ண வந்து பொளந்திருக்காரு. அவருடைய அப்பா வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அடமண்டான கேரக்டர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சிருக்காரு. அத வந்து அவங்க அம்மா சொல்லாம அப்படியே வந்து அமைதியா இருக்கிறாங்க. இந்த பொண்ணு ஃபீல் பண்ணுது. இந்த பொண்ணு வந்து தைரியமான பொண்ணு. அதாவது தன்னுடைய மனசுல நினைக்கிற விஷயத்த ஓப்பனா வெளிய சொல்லணும். தன் மனசுல இருக்கிற விஷயத்த வந்து எல்லாமே ஓப்பனா பேசணும்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு ஒரு அழகான ஒரு தம்பி. அந்த தம்பி வந்து எப்படி சொல்றது? கியூட்டான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். அந்த பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் ரொம்ப அழகான ரிலேஷன்ஷிப் இருக்கும். சும்மா சின்ன சின்னதா ஜாலியா வந்து 2 பேரும் ஜாலியா பேசி பேசி விளையாண்டுட்டு இருப்பாங்க. கியூட்டா இருப்பாங்க. அவனுடைய பாட்டி வீட்ல இருக்காங்க. என்னதான் வீட்டுக்குள்ள இருந்தாலுமே, அவங்க அம்மா வந்து இந்த எல்லா விஷயங்களையும் தாண்டி அது எப்படின்னா, இந்த சூழ்நிலைகள், அவன் வீட்ல வர அந்த சண்டை கிண்டை இது எல்லாத்தையுமே தாண்டி வந்து, ஒரு சந்தோஷமான வாழ்க்கைய தான் நம்ம வாழணும் அப்படிங்கிறதுக்காக, தன்னுடைய குழந்தைகளுக்காக எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு கேரக்டரா வந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க. பாருங்க, இருக்கிற சண்டைகள விட அவங்க வந்து அதையும் தாண்டி ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் வாழணும்னு சொல்லி அமைதியா இருப்பாங்க. அத தாண்டி இவங்க என்னன்னா வீட்ல வந்து உட்காந்து அந்த சூப்பர் சிங்கர் ஐடல் அப்படிங்கிற அந்த ப்ரோகிராம் வந்து பார்த்துருக்காங்க. இதுல வந்து பயங்கரமா ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இதுல வந்து நம்முடைய அமீர் கான் அவர்கள் வந்து ஒரு ஜட்ஜா வந்து ஒரு பெரிய ஃபேமஸான அதாவது எப்படி சொல்றேன்னா, ஒரு லோக்கலான பாட்டுகள அந்த நம்ம ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா, டப்பாங்குத்து பாட்டு மாரிலாம் வந்து மியூசிக் போட்டுருக்க ஒரு மியூசிக் டைரக்டர். இவரு தான் வந்து ஒவ்வொருத்தங்களும் அந்த பாட்டு பாடுறவங்களையெல்லாம் வந்து நெறைய வந்து டென்ஷன் பண்ணி இரிட்டேட் பண்ணிருப்பாரு. இந்த பொண்ணுக்கு என்ன ஆசைன்னா, இந்த காம்படிஷன்ல வந்து நம்ம கலந்துக்கணும். கலந்துக்கிட்டு ஒரு பெரிய இடத்த வந்து பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆசை இந்த பொண்ணுக்கு. ஆனா, அத வெளிய சொல்ல முடியாம தவித்துட்டு இருப்பாங்க. ஆனா, அவங்களுடைய அம்மாவுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணணும்னு ஆசை. உன்னுடைய ஆசைகள் எதுவா இருந்தாலும் சரி, உனக்கு என்ன பிடிச்சிருந்தாலும் சரி, அத வந்து நீ செய்யணும் அப்படின்னு சொல்றதுக்கு அந்த பொண்ணு அவங்க அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஆசை. இந்த மாரி பிளேபேக் சிங்கர் ஆகி, அந்த இடத்துல வந்து நான் வந்து ஒரு வந்து ஜெயிச்சு, இந்த மாரி வந்து ஒரு அவார்டு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஆசை இந்த பொண்ணுக்கு. இந்த மாரி ஒரு மேடையில வந்து நம்ம நிக்கணும் அப்படிங்கிற ஆசை அந்த பொண்ணுக்கு. அததான் அந்த பொண்ணு வந்து இமேஜின் பண்ணி பாக்குது, டிவில பார்க்கும்போது. ஸோ அவங்க அம்மாவுக்கு இந்த மாரி விஷயங்கள்லாம் ஆசை இருக்குது. பட் ஆனா, அதுல வந்து என்ன விஷயம்னா, அத வந்து வெளிய சொல்ல முடியாம வந்து எப்படி சொல்றது? அத வந்து எப்படி சொல்றதுன்னா, இந்த மாரி சூழ்நிலைக்குள்ள நம்ம வந்து இந்த மாரி கனவுகள்லாம் வச்சிருக்க முடியுமா? நம்மளால இதெல்லாம் சாதிக்க முடியுமா? அப்படிங்கிற ஒரு கன்ஃப்யூஷனும் அந்த அம்மாவுக்கு இருக்கும். அவங்க எவ்வளவோ அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, சொல்ல முயற்சி பண்ணும். அவங்க அம்மா அத வந்து கன்வின்ஸ் பண்ணுவாங்க. ஆனாலும் உனக்கு புடிச்சத நீ செய்யி அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க அதுக்குள்ள ஒரு அழகான கான்வர்சேஷன் போகும். என்னதான் கஷ்டங்கள் அனுபவிச்சாலும் நம்ம அம்மா நமக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி வந்து அந்த அம்மா பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவங்க அம்மாவுடைய பெயின வந்து புரிஞ்சுக்குவாங்க. வீட்டுக்குள்ள இவரு வந்து பார்த்தீங்கன்னா, அவருடைய அப்பா. வீட்டுக்குள்ள வந்தாலே வந்து தலைவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஆக்ரோஷமான ஒரு மைண்ட் செட்ல வருவார். இவர் வந்து பெரிய ஆணாதிக்கம் அப்படிங்கிற அந்த வார்த்தை இருக்குல்ல, அதுக்கான மிக முக்கியமான உதாரணம் அவர்தான். இது வந்து மோஸ்ட் இரிட்டேட்டபிள் கேரக்டர் இந்த சி படத்திலேயே இவர் தான். இவர் எது பண்ணாலும் நமக்கு கடுப்பாகும். அந்த மாரி ஒரு கேரக்டர். இப்படிலாம் ஒரு ஆம்பள இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த
சமூகத்துல இருக்கிற ஒட்டுமொத்தமான அடக்குமுறை பண்ணிக்கிட்டு இருக்கிற ஆண்களுக்கான ஒரு மிகப்பெரிய உதாரணமாக இந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா வடிவமைச்சிருப்பாங்க. இந்த பொண்ணு வந்து தன்னுடைய அப்பா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி இது மாதிரி இப்போ சில ஆசைகள வந்து சொல்லுது. அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, அம்மா மூலமா சொல்லி புரிய வைக்க முயற்சி பண்றாங்க. இந்த மாரி காம்படிஷனு, இது மாரி கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, உடனே வந்து இவரு பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு தூக்கி மூஞ்சில அடிச்சிடுறாரு. மூஞ்சில அடிச்ச உடனே அலறிடுறாங்க. அலறிட்டு ஃபீல் பண்றாங்க. என்னடா சொல்லி பொறுமையா சொல்லி புரிய வைக்க முயற்சி பண்றாங்க. பொண்ணு இப்படி ஆசைப்படுது அப்படிங்கிற மாரிலாம் சொல்லி புரிய வைக்க முயற்சி பண்றாங்க. அலறிட்டு ஃபீல் பண்ணிட்டு வந்து அதான் சாப்பாடு கொண்டு வராங்க. சாப்பாடுலாம் அடிச்சு கீழ தள்ளிடுறாரு. கீழ தள்ளின உடனே அதுக்கப்புறம் உட்காந்து ஃபீல் பண்றாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் உட்காந்து பேசுறாங்க. அதுக்கப்புறம் மைண்டுக்குள்ள இருக்கிற விஷயங்கள சொல்லி புரிய வச்சுக்கிறாங்க. என் சூழ்நிலை இவ்வளவுதான். என்னால இத தான் செய்ய முடியும். நம்மளால இதுக்கு மேல வந்து அவர எதிர்த்து நம்மளால என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற மாரி மனநிலையில வந்து பேசி அந்த பொண்ணுக்கு சொல்லி புரிய வைக்க முயற்சி பண்றாங்க. ஆனா நமக்கு புடிச்சத தான் நம்ம செய்யணும். நமக்கு புடிச்ச விஷயத்த தான் நம்ம செய்யணும்னு சொல்லி பொண்ணு வந்து கன்வின்ஸ் பண்ணுது. இந்த பெண் எப்படின்னா, நம்மள அடக்குமுறை பண்ணியிருக்க இடத்துலேருந்து நம்ம மேல வரணும் அப்படின்னு ஆசைப்படுற கேரக்டர். இந்த அம்மா கேரக்டர் என்னன்னா, எதா இருந்தாலும் சரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும். ஒரு பொண்ணுனா இவ்வளவு தான் இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி பேசுற கேரக்டர். அதுக்கப்புறம் 2 பேரும் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி லைஃப் ஓட்டிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கூலுக்கு போறாங்க. ஸ்கூலுக்கு போகும்போது அவருடைய இந்த பொண்ணு வந்து தனக்கு புடிச்ச பாட்ட வந்து எழுதணும். அது தனக்கு புடிச்ச விஷயத்த செய்யணும்னு சொல்லி வந்து அதுவா ஒரு பாட்ட வந்து எழுதுது. அந்த பாட்ட வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் பண்ணி தானே மியூசிக் பண்ணி பாட்டு பாடணும்னு ஆசை. அந்த பையன் வந்து இந்த பொண்ணு பாட்டு எழுதுறத பார்த்துட்டு, "நீ நல்லா பாட்டு எழுதுவியா? உனக்கு பாட்டு எழுத தெரியுமா?" அப்படிலாம் வந்து உட்காந்து கேட்டுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் என்னன்னா, இந்த பொண்ணு வந்து ஆசைப்பட்டுச்சுல்ல பாட்டு பாடணும், காம்படிஷன் போடணும்னு ஆசைப்பட்டுச்சுல்ல, அது நடக்கலைன்னு சொன்னோனே, எங்க எங்க அம்மா என்ன பண்றாங்க, இந்த பொண்ணுக்குன்னு ஏதாவது கிஃப்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து ஒரு லேப்டாப் வந்து கிஃப்ட் பண்றாங்க. அந்த லேப்டாப்ப வச்சு, "நீ உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அத செஞ்சுக்கோ. உனக்கு பிடிச்சத வந்து நீ பார்த்து பண்ணு." அப்படிங்கிற மாரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு என்ன பண்ணுது, ஒரு யூடியூப்ல இருக்கிற வீடியோஸ பாக்குது. அப்போ அம்மா கூட இருந்து வந்து நம்ம எல்லாருமே பண்ற மாரி இந்த ரீல்ஸ் அந்த மாரி விஷயங்கள்லாம் பார்த்துக்கிட்டு, படம் பார்க்குறது இந்த மாரி ஜாலியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது, இந்த Facebookல வந்து அந்த பையன் அந்த ஸ்கூல்ல மீட் பண்ண அந்த பையன்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் ஆயிட்டு, அப்புறம் மெசேஜ் பண்ணிக்கிட்டு, பாட்டு கேட்டுட்டு இருக்கும்போது, இந்த யூடியூப்ல வந்து இந்த "ஒய் திஸ் கொலவெறி" பாட்டு வைரலான விஷயத்த வந்து பாக்குது. ஸோ இந்த பாட்டு பார்த்த உடனே, சரி நம்மளும் இந்த மாரி பாட்டு பாடுனா என்ன ஆகும்? நெறைய பேர் வந்து பாட்டுலாம் ரசிக்கிறாங்க அப்படிங்கும்போது, பல 1000 பேர் வந்து இந்த பாட்ட பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னோனே, அந்த பொண்ணுக்கு ஒரு ஐடியா வருது. நம்மளும் பாட்டு பாடலாம் அப்படின்னு சொன்னோனே, கிட்டார் எடுத்துட்டு வந்து நிக்குது. எடுத்துட்டு சரி நம்மளுடைய முகத்த காட்டுனா 4 பேர் வந்து பாட்டு பாடுனா, சரி நம்மளுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து ஃபீல் பண்ணுது. அப்புறமேட்டு அதுக்கப்புறமேட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கு. சரி செய்யலாமா? வேணாமா? அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃப்யூஸ் ஆகும்போது அம்மாட்ட சொல்லுது. "நீ பாடு" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு சும்மா ஒரு என்கரேஜ் பண்ணிட்டு விட்டுர்றாங்க. அப்ப அந்த பொண்ணு என்ன பண்ணுது, நம்ம ஃபேஸ காட்டினா தானே நம்ம 4 பேர்ட்ட வந்து பிரச்சனை. அதனால நம்ம ஃபேஸ காட்டாம நம்மளுடைய குரல் தானே போய் ரீச் ஆகணும் அப்படிங்கிறனால, பர்தா போட்டுட்டு அந்த பொண்ணு வந்து பாட்டு பாடுது. பாட்டு பாடுனோனே அந்த பாட்டு வந்து ஜாலியா பாட்டு பாடி முடிச்சுட்டு, பாருங்க அழகா இந்த இந்த இடத்துல ஆரம்பிக்குது. இந்த மாரி நம்மளும் நெறைய பேர் யூடியூப்ல ஆரம்பிக்கும்போது, இந்த மாரி தான் வந்து ஆரம்பிச்சது. நான் ஒரு கல்ல வச்சு அந்த கல்லு மேல ஃபோன வச்சு தான் நானும் ஆரம்பிச்சேன். ஸோ அப்படி போயிட்டு இருக்க நேரத்துல பாட்டு பாடி முடிச்சுட்டு, அந்த பாட்டு வந்து பாடும்போது, ஒரு மிகப்பெரிய மேடையில நின்னு நம்ம பாட்டு பாடுனா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இமேஜின் பண்ணி பாடுது. சூப்பரான பாட்டு. இந்த பாட்ட நீங்க கேட்டீங்கன்னா, சத்தியமா செம்மையா இருக்கும். நீங்க YouTubeல தேடி பாருங்க. சரியான பாட்டு இது. செம்ம ஃபீலிங்கோட இருக்கும் இந்த பாட்டு. இந்த படத்துல எல்லா பாடல்களையுமே இப்போ வந்து ஒரு சிங்கர் ஆகப்போகுது ஒரு பொண்ணு அப்படிங்கிறனால, அந்த பாட்டு இருக்கணும் அப்படின்னா, எப்படி இருக்கணுமோ அந்த அளவுக்கு அற்புதமா வந்து பண்ணியிருப்பாங்க. பாட்டு பாடி முடிச்சுட்டு, அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு வந்து அப்லோட் பண்ணுது. மேன் கோன் ஹூன்னு சொல்லிட்டு இந்த பாட்ட வந்து அப்லோட் பண்ணி சீக்ரெட் சூப்பர் ஸ்டார் யாருக்கும் தெரியாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சீக்ரெட் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற பேர்ல ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு இந்த பாட்ட போட்டுது. இந்த பாட்டோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு, என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் வருதுங்கிறத டெய்லி உட்காந்து பார்த்துட்டு இருக்குது. ஸ்கூல்ல எல்லாம் வந்து பசங்க கூட எல்லாம் ஜாலியா பேசிட்டு, இந்த பையன்கிட்ட வந்து சும்மா ஜாலியா எப்படி சொல்றது, இந்த பையனுக்கு இந்த பொண்ணுக்கும் வந்து லவ்வுன்னு சொல்ல முடியாது, லவ் இல்லைன்னு சொல்ல முடியாது. 2க்கும் இடைப்பட்ட ஃபீலிங்ல இருக்க மாதிரி இருக்கும். கிளைமேக்ஸ்ல அது புரிய ஆரம்பிக்கும் உங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டு. ஸோ அப்புறம் பேசுறாங்க. பாட்டு என்ன ஆகுது? அப்படிங்கிற இடத்துலயே வந்து பார்த்துட்டு இருக்கும்போது, அந்த பொண்ணு வந்து பார்த்துட்டு அவங்க அம்மாட்ட சொல்லுது, "இங்க பாருங்க பாட்ட வந்து நெறைய பேர் பார்த்துருக்காங்க." அப்படிங்கிற மாரி வந்து காட்டுது. ஸோ பாருங்க இத்தன பேர் நம்மளோட பாட்ட பார்க்குறாங்க. என்ன வந்து எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க. பாருங்க 11,000 பேர் பார்த்துருக்காங்க. இத்தன பேர் லைக் போட்டுருக்காங்க. பாட்டு இருக்கு, சூப்பரா இருக்கு, வாய்ஸ் நல்லா இருக்கு அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னோனே, நான் இத வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, "இது யாருக்கும் தெரியாதுல்ல." அப்படிங்கும்போது, இல்லம்மா நான் வந்து யாருக்கும் தெரியாது. நம்ம யாருன்னு தெரியாம நான் அத பண்ணிட்டுருக்கேன் அப்படிங்கிற மாரி சொன்னோனே, எல்லாரும் வீடியோ சூப்பரா இருக்கு. உன் வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ட்விட்டர் அக்கவுண்ட் என்ன, Facebook என்ன, உன்னோட டேலண்ட் நல்லா இருக்கு. வாய்ஸ் சூப்பரா இருக்கு அப்படிங்கிற மாரி எல்லாருமே சொல்லிட்டே இருக்கிறாங்க. அப்புறமேட்டு இந்த பொண்ணுக்கு பெரிய சிங்கர் ஆகணும்னு ஆசை. அது அவங்க அப்பாட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல. சரி இந்த லேப்டாப் மட்டும் வச்சுக்கிட்டு ஓட்டிடலாம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கும்போது, இவ வந்து திடீர்னு வீட்ல வந்து பார்க்குறா. வீட்ல பார்க்கும்போது இது மாரி லேப்டாப் இருக்குன்னு சொன்னோனே, இது மாதிரி வாங்கி குடுத்தாங்க. யாரோ உங்க சொந்தக்காரங்க வந்து வாங்கி அனுப்புனாங்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வீட்ல பேசிட்டு இருக்கிறாங்க. இவருக்கு என்னன்னா, ஃபாரின் போகணும். இவருக்கு வந்து சீக்கிரம் கல்யாணம் பண்ணி இந்த பொண்ண செட்டில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை. அந்த இடத்துக்குள்ள வந்து இவரு இருக்கிறாரு. அப்புறம் மறுபடியும் இந்த பொண்ணு வந்து அவங்க அப்பா ஊருக்கு வந்துட்டு போனதுக்கப்புறம், மறுபடியும் உட்காந்து பாட்டு பாடுது. அந்த பாட்டுக்கு அப்புறமேட்டு பயங்கரமா ஃபேமஸ் ஆவுது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குரோத் வந்துகிட்டே இருக்குது. அப்புறம் அம்மா கூட நார்மல் லைஃப் வாழ்ந்துக்கிட்டு, பாட்டும் பாடிக்கிட்டு,
எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு அப்படியே ஜாலியா சுத்திட்டு இருக்கிற விஷயத்த வந்து இந்த பாட்டோட நகருது. அப்போ எல்லா இடமும் இப்ப இந்த பாட்ட பத்தி பேசுறாங்க. தன்னை சுத்தி இருக்கவங்க எல்லாருமே கேட்டுட்டு இருக்கும்போது, ஆ இந்த பையன் மட்டும் கரெக்ட்டா தெரியும். இந்த லைக், ஷேர் இதெல்லாம் வந்து பார்க்கும்போது எவ்வளோ பெரிய எக்ஸைட்மென்ட் இருக்கும். அந்த எக்ஸைட்மென்ட்ல அந்த பொண்ணு சந்தோஷமா இருந்துட்டு இருக்க நேரத்தில, எல்லாரும் இந்த அப்பா, அம்மா நெறைய பேர் வந்து பேச ஆரம்பிச்சோனே, இந்த பேப்பர்ல வந்து இந்த மாதிரி "ஹூ இஸ் சீக்ரெட் சூப்பர் ஸ்டார்? த டிஜிட்டல் சென்சேஷன் அண்டர் த வெயில்" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு விளம்பரம் ஒண்ணு வருது. அந்த பொண்ணு அந்த விளம்பரத்த வந்து பேப்பர்ல பார்த்துடுது. பார்த்ததுக்கு அப்புறமேட்டு வீட்ல வந்து காட்டணும்னு சொல்லிட்டு வந்து, அப்படியே அர்ஜென்ட்ல வந்துட்டு அவங்க அம்மாட்ட வந்து காட்டுது. இந்த மாரி நம்மள வந்து காட்டியிருக்காங்க. சீக்ரெட் சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்லி வந்து நம்மள போட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, அந்த பையன் கண்டுபிடிச்சிடுறான். ஸோ அந்த பையனுக்கு ஆல்ரெடி அந்த பொண்ணு பாட்டு எழுதுனதையும் பார்த்துருக்கான். ப்ளஸ் வந்து அந்த பொண்ணு பாடுனதும் வந்து கேட்டுருக்கான் அப்படிங்கும்போது, வாய்ஸ் வச்சு கண்டுபிடிச்சிடுறான். "நீ தானே பாட்டு பாடுன" அப்படின்னு சொன்னோனே, அவளுக்கு வந்து பயங்கரமா பாட்டு பாடுற, சூப்பரா பாட்டு பாடுற, அழகா இருக்க, நல்லா பாட்டு பாடுற அப்படிங்கிற மாரிலாம் சொல்லி அந்த பொண்ண வந்து கவர் பண்றான். அதுக்கப்புறமேட்டு இது அவங்க அப்பா வந்து ஒரு நாள் பேசிட்டு இருக்காரு. பேசிட்டு இருக்கும்போது ஏதோ அந்த டிவில காட்டிட்டு இருக்கும்போது, டிவில வந்து இந்த சீக்கிரம் சூப்பர் ஸ்டார பத்தி பேசிட்டு இருக்காங்க. அந்த கேரக்டர பத்தி, இந்த பொண்ண பத்தி பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சோனே, டக்குனு மேல வந்து இத ஊத்திடுறாங்க. காஃபி ஊத்திடுறாங்க. ஊத்துனதுக்கு அப்புறமேட்டு அவர் அலறிட்டாரு. அத டைவர்ட் பண்ணிட்டு அங்கிருந்து அப்படியே தப்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமேட்டு இந்த பொண்ணு பாட்டு மட்டும் பாடுனா சூப்பரா இருக்கும் அப்படிங்கிற மாரி இருக்கும்போது, அந்த பொண்ணுக்கு பயங்கரமான ஒரு சந்தோஷம். அப்பதான் இவரு வந்து மெசேஜ் அனுப்புறாரு. யாரு? நம்மளுடைய இவரு. ஆ அமீர் கான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ போடுறாரு. "உனக்கு வந்து பாட்டு பாடணும்னு ஆசையா இருந்தா சொல்லு. உன்னோட வாய்ஸ் நல்லாயிருக்கு. நீ வந்து பாட்டு பாடுனா என்ட்ட சொல்லு. கண்டிப்பா பாடலாம்." அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, இந்த பொண்ணுகிட்ட வந்து பார்த்தீங்க இந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணு அந்த மெயில பார்த்து சந்தோஷப்படுது. அதுக்கப்புறம் அவங்க அப்பாட்ட வந்து பேசுது. இது மாதிரி ஐடியா இருக்கு. இந்த மாரி வந்து பண்ணணும்னு சொல்லும்போது, அவர் ஏதோ ஒரு விஷயத்த பேச வரும்போது, இவர் வந்து கல்யாணத்து மேட்டர் வந்து பேசுறாரு. "நீ வந்து ஒரு கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகணுங்கிற மாரி. இந்த மாரி பாட்டு பாடணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு." அப்படிங்கிற மாரிலாம் வந்து சொல்லும்போது, இவரு வந்து அந்த இத வந்து பிச்சு எறிஞ்சிடுறாரு. எத? உங்களுடைய கிட்டார வந்து பிச்சு எறிஞ்சிட்டு, அந்த பொண்ணுடைய அந்த ஆசையவே உடைச்சிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு மனசு உடைஞ்சு போயிருது. கல்யாணம் பண்ணி செட்டில் பண்றது தான் அவரோட ஐடியா அப்படிங்கிற மாதிரி. மனசு உடைஞ்சிருக்கும்போது, அந்த பையன் தான் வந்து பார்த்தீங்கன்னா, சமாதானப்படுத்துறான். உன்னால முடியும் அப்படின்னு. அந்த பையன்கிட்டயும் மூஞ்ச காட்டி விட்டுருது. நான் இருக்கிற டென்ஷன வந்து அந்த பையன வந்து திட்டி அனுப்பி விட்டுது. இப்போ வந்து ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. வெளிய ஏதோ கல்யாண விஷயமா போயிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல தான் அந்த பொண்ண கொண்டு போயிட்டு 4 பேர்ட்ட போய் காட்டணும் அப்படிங்கிற மாரி வந்து பேசுறாங்க. அப்ப அந்த பொண்ணுக்கு புரிய ஆரம்பிக்குது. ஓ! இது என்ன இது நம்ம பொண்ணோட வாழ்க்கை இதோட முடிச்சுருவாங்க போல இருக்குது. நீங்க வந்து என் கூடயே வந்து நீ வந்து ஃபாரின் வந்துரணும். அங்க வந்து செட்டில் ஆயிடணும்னு. இப்ப வெளிய போய் கிளம்பிட்டு இருக்க நேரத்துல எதுக்கு இந்த சண்டை வருதுன்னா, அந்த அ பிரச்சனை ஓடிட்டு இருக்க நேரத்துல வந்து நகை வந்து காணோம். எங்க அந்த நெக்லஸ போய் போட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நெக்லஸ காணோம்னு சொல்லி தேடும்போது தான், அந்த நெக்லஸ் தான் வந்து லேப்டாப்பா மாறி இருக்குது. லேப்டாப் வாங்குன உடனே கடுப்பாயி, சரி நீ வீட்டுக்குள்ள போன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவ போட்டு அடி அடின்னு அடிச்சு பொளந்தோனே அடிச்சிடுறாரு. இந்த சீன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு அ எதுக்காக இந்த ஆம்பள இப்படி பண்றான்? ஏன் பொறுமையா சொல்ல முடியாதா? ஒரு பொண்ண இப்படிதான் போட்டு அடிக்கணுமா? அப்படின்னு சொல்லி. அந்த பொண்ண அடிக்கும்போது, அந்த அவங்க பயப்படுறது, அந்த எமோஷன்ஸ பார்க்கும்போது நமக்கே இருக்கும். என்னடா இப்படி இல்லாம இந்த சமூகத்தில நடக்குது? இப்படி இல்லாம பண்ணிட்டு இருக்காய்ங்க அப்படிங்கிற மாரி நமக்கே தோன்ற மாரி வந்துரும். அந்த பொண்ணு உடைஞ்சு போயிருது. அடிச்சு பெரிய சத்தம் வந்தோனே இது பண்ண பெரிய சத்தம் வந்தோனே வந்து அந்த பொண்ணு வந்து தடுக்குது. "ஏன் இப்படி வந்து பண்றீங்க? எதுக்கு அம்மாவ போட்டு இப்படி அடிக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லி சொன்னோனே, இந்த மாரி பேசுறாங்க. "நீ ஒழுங்கா ஃபாரின் வர வழிய பாக்கணும். நீ வந்து கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகுற வழிய பார்க்கணும்." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாரி ஆசைகள் இருக்கக்கூடாது அப்படின்னு அதாவது இந்த லேப்டாப்க்காக தானே இவ்வளோ சண்டை வந்துச்சு அப்படின்னு சொன்னோனே, கடுப்பாயி அந்த லேப்டாப் தூக்கி போட்டு உடைச்சிருது. உடைச்சோனே அந்த பொண்ணுடைய கனவுகளும் அப்படியே சுக்குநூறா உடைஞ்சு போயிருது. ஆடியன்ஸ் எல்லாருமே அங்க எதிர்பார்த்துட்டு இருப்பாங்கல்ல. அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டே லைஃப் ஓட்டிட்டு இருக்குது. அப்பதான் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து யோசனை வருது. அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா, சமாதானம் பண்ண வரான். "ஏன் இப்படி வந்து அமைதியா இருக்க? எதுக்கு வந்து இவ்வளோ தூரம் ஃபீல் பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்பதான் வந்து அந்த பையன் முட்டாய் கிட்டாய்லாம் குடுத்து, இது மாரி "சரிங்க, நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத. உனக்கு கண்டிப்பா என்ன சொல்ற, நீ பெரிய சிங்கர் ஆவ. அது எனக்கு வந்து மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கு." அப்படிங்கிற மாரிலாம் சொல்லி அந்த பொண்ண வந்து கன்வின்ஸ் பண்றான். அந்த பையனோட வார்த்தைகள கேட்டதுக்கு அப்புறமேட்டு, அந்த பையன்கிட்ட வந்து கையில ஃபோன் நம்பர் சம்திங் எழுதி பையன்கிட்ட வந்து எழுதி குடுத்து, அந்த பையன பத்தி புடிச்சிருக்குங்கிற விஷயத்த வந்து எழுதி குடுத்து, அதுக்கப்புறம் 2 பேத்துக்குள்ள ஒரு சின்ன ஒரு லவ் ட்ராக் மாரி வந்து ஓடிட்டே இருக்கு. அப்பதான் அந்த பொண்ணுக்கு வந்து ஆசை இது மாரி நம்ப வந்து இப்ப வந்து ஸ்வீட் குடுக்குறாங்கல்ல. ஏதோ இது பண்ணணும், சாதனை பண்ணணும்னு சொல்லி ஷீட் குடுக்கும்போது தான், அந்த கல்யாண மேட்டர வந்து உங்க அப்பா எடுக்குறாரு. "நீ கல்யாணம் பண்ண போற ஒரு மாப்பிள்ளை உன்ன பார்த்துருக்கேன். சீக்கிரம் கல்யாணம் பண்ண போறேன். படிச்சு முடிச்சோனே இந்த இது முடிச்சோனே கல்யாணம் பண்ணணும்னு" அம்மா பேசாம நிக்கிறாங்க. எதுக்குமே பேசாம இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? என்னோட லைஃப்‌க்கு என்ன தேவை? நான் பாட்டு பாடணும்னு சொல்லி ஆசைப்படுறேன். அதுக்கும் ஒண்ணும் பண்ண மாட்டேன்றீங்க. இப்போ கல்யாணம் பண்ணணும்னு சொல்றாரு. அதுக்கும் நீ அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? அப்படின்னு சொல்லும்போது, நான் என்ன பண்ண முடியும்? இதுக்கு மேல அந்த நமக்குலாம் கனவுகளே இருக்கக்கூடாது. நம்ம கனவுகள வச்சுட்டு இருந்தா நம்ம என்ன பண்ண முடியும்? அப்படிங்கிற மாரி அவங்க அம்மா சொல்லி ஃபீல் பண்றாங்க. "நீ வந்து உனக்கு கனவுகள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லு. எனக்கு கனவுகள் இருக்கக்கூடாதுன்னு நீ எப்படிம்மா சொல்லலாம்?" அப்படிங்கிற மாரி சொல்லி அந்த பொண்ணு டென்ஷன் ஆவுது. டென்ஷன் ஆனோனே அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு அமைதியாயிருது. என்ட்ட எதுவுமே பேசாதீங்க அப்படின்னு சொல்லி இருக்கும்போது, இப்ப தான் வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த மாரி சீக்ரெட் சூப்பர் ஸ்டார் பத்தி பேசும்போது, இந்த இவரோட வீடியோ வந்து பார்க்குறாரு. ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து அவர் வீடியோ போட்டிருக்காருல்ல, மெயில் வந்து போட்டு வீடியோ போட்டிருக்காருல்ல. ஸோ, அப்ப நம்ம வந்து என்ன பண்ணலாம், அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன வரும். ஏன்னா, இப்ப வந்து ஆல்ரெடி கிட்டாரும் உடைஞ்சு போச்சு. அதுக்கப்புறமேட்டு அடுத்த கட்ட வேலை என்ன செய்றதுன்னு நமக்கு தெரியல. அதனால என்ன பண்றோம்
இவர் மூலமா வச்சு நம்மளுடைய கனவுகளை வந்து கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி வந்து ஆசைப்பட்டேன். சீக்கிரம் சூப்பரா என்ன கான்டாக்ட் பண்ணா கண்டிப்பா நான் வாய்ப்பு குடுப்பேன் அப்படின்றாரு. இவர் வந்து ஏதோ ஒரு டைவர்ஸ் கேஸ்ல இருக்கிறாரு அப்போ. அந்த டைவர்ஸ் கேஸ பத்தி தான் அவர் பேசிட்டு இருப்பாரு. பட் இவர பார்த்த உடனே அந்த பொண்ணுக்கு அது தோணுது. சரி நம்ம அவர வந்து கான்டாக்ட் பண்ணலாம் அப்படிங்கும்போது, சக்திகுமார் அப்படிங்கிற அவரோட பேரு. இங்க வந்து இன்ட்ரோல முடிக்கிறாங்க. ஸோ அந்த பொண்ணு தன்னுடைய கனவ நோக்கி எங்க நகருது அப்படிங்கிற விஷயத்த தான் எடுத்துக்கிட்டு இந்த இன்ட்ரோல வந்து பார்த்தீங்கன்னா போட்டு முடிக்கிறாங்க. அடுத்த உடனே அப்புறம் அடுத்த ஓப்பன் பண்ணா அடுத்த இன்ட்ரோலுக்கு அப்புறமேட்டு போயிட்டு வந்து அந்த பொண்ணு ஒரு ஃபோனை வந்து இந்த பையன் வந்து குடுக்குறான். ஃபோன்ல அந்த மெயில் வந்து செக் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து கேட்குறான். ஃபோன் பண்ணணும். சக்திகுமாரோட ஃபோன் நம்பர் வச்சு பண்ணணும்னு ஃபோன் பண்றாரு. ஃபோன் பண்ணி அவர்ட்ட வந்து பேசணும்னு சொல்லும்போது, அவர் வந்து 2 வாட்டி கால் பண்ணி கால் எடுக்கல. அதுக்கப்புறமேட்டு சரி விடு அவர் கண்டிப்பா கால் பண்ணுவார். அப்ப பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னோனே, அவர் வந்து டென்ஷன்ல போட்டு அடிக்கும்போது மறுபடியும் வந்து அவர் ஃபோன் பண்ணோனே இவர் வந்து பேசலாம். இது மாரி எனக்கு வந்து பாட்டு பாடணும்னு நீ வந்து ம் பாட்டு பாடணும்னு ஆசை சார். எனக்கு வந்து வாய்ப்பு குடுத்தீங்கன்னா நான் கண்டிப்பா பாட்டு பாடுவேன் அப்படின்னு வந்து அந்த பொண்ணு வந்து அவர்ட்ட வந்து பேசுது. பேசினோனே அப்படியே கதை நகருது. நகர்ந்த உடனே என்ன பண்றதுன்னு பிளான் பண்றாங்க. ஸ்கூல் போயிருவோம். ஸ்கூல்லேருந்து அப்படியே எஸ்கேப் ஆயிட்டு போய் பாட்டு பாடணும். அப்போ ஸ்கூலுக்கு பின்னாடி வந்து கேட்ட வந்து உடைச்சுட்டு, அங்கேருந்து அந்த பொண்ணு எஸ்கேப் ஆகி, அங்கேருந்து ஏர்போர்ட்டுக்கு போய் அங்கேருந்து இது ஃப்ளைட்ட புடிச்சு, ஃப்ளைட்லேருந்து ஏர்போர்ட்ல போய் ஃப்ளைட்ட புடிச்சு, அங்கேருந்து மும்பை போய் சேருது. மும்பை போய் சேர்ந்துட்டு, அங்க வந்து அவர் வந்து ரிசீவ் பண்றாரு. ரிசீவ் பண்ணோனே பாட்டு பாடுறதுக்காக அவர வந்து கூட்டு போயிட்டு பாட்டு பாட சொல்றதுக்காக உட்கார வைக்கிறாங்க. அங்க வந்து அவர் பாட்டு பாடுறதுக்கு அந்த பொண்ண வந்து ட்ரெயின் பண்றாரு. இவர் எப்படின்னா இவர் ரொம்ப அற்புதமான பாடல்கள்லாம் ஒரு காலத்துல வந்து பண்ணிட்டு இருந்திருப்பாரு. ஆனா வந்து இந்த சமூகம் என்ன பண்ணுது, இல்ல உன்கிட்ட இருந்து ஜாலியான பாட்டு, வெறும் உடனே ஹிட் ஆகுற மாதிரியான துள்ளலான பாட்டு, டப்பாங்குத்து பாடல் மாதிரியான பாட்டு தான் வந்து எதிர்பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு அவர் மாறியிருப்பார். அந்த டப்பாங்குத்து மாதிரியான ஒரு பாட்ட வந்து இந்த பொண்ண வந்து பாட வைக்கிறாரு. அந்த பாட்ட வந்து சொல்லி காட்டுறாரு. அந்த பொண்ணும் அத பாட போய் முயற்சி பண்ணுது. முயற்சி பண்ணும்போது அந்த பொண்ணுக்கு வந்து சரியான பாட்டு வந்து அந்த டைம்ல அந்த பாட்டு வந்து அவருக்கு வரல. சரியா ஃப்ளோ வந்து கிடைக்கல. அதுக்கப்புறமேட்டு நானே வந்து ரொம்ப நேரம் முயற்சி பண்றாரு. "என்னம்மா நீ ஏன் பாடுறன்னு?" நானும் சொல்றேன், "வாய்ப்பு குடுத்துட்டே இருக்கேன். அங்கருந்து வந்துட்டு உன்னால இவ்வளோ தான் பண்ண முடியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது, போய் பாத்ரூம்ல உட்காந்து ஃபீல் பண்ணுது. "நமக்கு இவ்வளோ தான் வருமா? நம்மளால இவ்வளோ தான் பாட முடியுமா?" அப்படிங்கிற மாரி வந்து ஃபீல் பண்ணுது. அப்புறம் அவர் வந்து சொல்லுது, "சார் நான் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்றேன். நான் வந்து எனக்கு தோன்ற விஷயத்த நான் பாட்டு பாடுறேன். நீங்க அத பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு என்னால முடியுமா முடியாதா அப்படிங்கிற விஷயத்த நீங்களே முடிவு செய்யுங்க" அப்படின்னு சொல்லிட்டு, "நான் பாடுறேன். நீங்க கேளுங்க" அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஒரு வாய்ப்பு குடுங்கன்னு சொல்லுது. அப்புறமேட்டு அந்த பொண்ணு வந்து போய் பாட்டு பாடுறேன்னு சொல்லுது. ஒரு எப்படின்னா, அவருடைய பழைய பாட்டு ஒண்ணு. சாஃப்ட்டான ஒரு பாட்டு ஒண்ணு. மெலடி சாங். அந்த மெலடி சாங் வந்து நான் அந்த காலத்தில பண்ணேன். இப்ப வந்து அது ட்ரெண்டியா இல்ல. அதெல்லாம் இப்ப மாறி போச்சு. இப்ப யாரும் அந்த மாரிலாம் பாட்டு கேட்கறாங்க? அப்படின்னு வந்து அவர் சொல்றாரு. இல்ல சார் அதுதான் உங்களுடைய ஒரிஜினாலிட்டி. ரொம்ப அற்புதமான விஷயம். அத நான் பாட்டா பாடுறேன் அப்படின்னு சொல்லி வந்து அந்த பொண்ணு வந்து அந்த பாட்டு பாடுறேன்னு சொல்லி வந்து கேட்குது. இவரு அந்த பொண்ண வந்து அந்த மெலடி சாங் வந்து பாட சொல்றாரு. அந்த மெலடி சாங்க பாடும்போது அந்த பொண்ணு தன்ன மறந்து பாடுது. இவர் தன்ன மறந்து அந்த பாட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரசிக்கிறாரு. தன்ன மறுபடியும் மீட்டெடுக்கிறார். இந்த பொண்ணு மூலமா. அந்த பாடல் வந்து அந்த பொண்ண வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும் பயன்படல. அவரையும் தன்ன மறுபடியும் உணர வைக்கிறதுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பா இருக்குங்கிறத உணர்றாரு. உணர்ந்தோனே இந்த பொண்ணுடைய வாய்ஸ வந்து இந்தியா ஃபுல்லா போய் ரீச் பண்ணணும். அந்த பாட்ட வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா வைரல் பண்ணி விடுறாரு. அப்பதான் வந்து சொல்றாரு, இந்த பொண்ணு வந்து இவர்கிட்ட ஒரு ஃபேவர் கேட்குது. இப்போ வந்து நான் பாட்டு உங்களுக்கு பாடி குடுக்குறேன். எனக்கு ஒரு ஹெல்ப் வந்து நீங்க செய்யணும். என்ன ஹெல்ப்னா, எங்க அப்பா ஒரு டைவர்ஸ் வாங்கணும். எங்க அப்பா, அம்மாவுக்கு டைவர்ஸ் வாங்கணும். எங்க அம்மா வந்து எங்க அப்பா போட்டு அடிச்சிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாரி, வீட்ல இருக்கிற பிரச்சனைகள சொல்லி டைவர்ஸ் வாங்கணும். நீங்க டைவர்ஸ் வாங்க போறீங்கல்ல, அதனால அந்த வக்கீலோட கான்டாக்ட்ட என்கிட்ட குடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதான் வந்து இவரு என்ன சொல்றாருன்னா, நீங்க உங்களுக்கு வாதாடுன வக்கீல் வேணாம். உங்களோட ஒய்ஃப்க்கு வாதாடுன அந்த வக்கீலோட கான்டாக்ட் வேணும் அப்படின்னு. ஏன்னா அவங்க தானே உங்ககிட்ட இருந்து ஜெயிச்சாங்க அப்படின்னு சொன்னோனே, நான் அவங்கட்ட பேச மாட்டேன். அவங்க வந்து சரி கிடையாது. அவங்க சரியான கேரக்டர் கிடையாது அப்படிங்கும்போது ஃபோன் பண்றாரு. ஃபோன் பண்ணா முதல்ல என்ன சொல்றாங்க, இவரு வந்து ஆல்ரெடி அந்த ஒய்ஃப்க்கு வந்து வாதாடுன அந்த வக்கீல வந்து ரொம்ப கலாய்ச்சிருப்பாரா, அதனால வந்து கண்டிப்பா பேச விட மாட்டாங்க. அதனால இவரு வந்து இந்த பொண்ணுக்காக வந்து பொறுமையா வந்து பேசி, சரி நான் பொறுமையா பேசுறேன் அப்படின்னு சொல்லி பொறுமையா பேசி, அதுக்கப்புறம் கன்வின்ஸ் பண்ணி ஓகேன்னு அப்பாயின்ட்மென்ட் வந்து வாங்குறாரு. வாங்கி கேட்டதுக்கு அப்புறமேட்டு சரின்னு சொல்லி இந்த பொண்ணு சந்தோஷமா போகுது. நான் போயிட்டு வந்துடுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு, அங்கேருந்து கிளம்பி அங்க போயிட்டு பாட்டு பாடுன விஷயத்த வந்து அவங்ககிட்ட சொல்லிட்டு, அதாவது அவங்க ஃப்ரெண்டு கிட்ட மட்டும் சொல்லிட்டு அப்படியே வந்து நகர்ந்து போயிட்டே இருக்குது. மறுபடியும் அதே மாரி வந்து கிளம்பி வந்து பாட்டு பாட வரும்போது, இந்த டைவர்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்த வந்து அந்த வக்கீல்ட்ட போய் வந்து பேச வராங்க. இந்த மாரி வந்து சூழ்நிலைன்னு சொல்லிட்டு வந்து பேச வராங்க. அப்போ வந்து அந்த வக்கீல் இருக்காங்கல்ல, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அமீர் கான்ட்ட பேசுறாங்க. அமீர் கான் எப்படின்னா, எங்கேயா இருந்தாலும் யாரா இருந்தாலும் உஷார் பண்ணிருவாரு. ஸோ இந்த பொண்ணு இந்த ரிசப்ஷனிஸ்ட்ட பேசி வந்து அப்படியே உஷார் பண்றாரு. பேசி உஷார் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப இந்த பொண்ணு வந்து கேட்குது. ஸோ உங்க அப்பா, அம்மாகிட்ட வந்து இந்த மாரி இந்த டாக்குமெண்ட் வந்து சைன் வாங்குனா கண்டிப்பா வந்து பண்ணலாம். அதனால வந்து ஒரு டாக்குமெண்டேஷன அவங்க கையில வந்து டாக்குமெண்ட்ட கையில குடுத்து அனுப்புறாங்க. அப்புறம் அமீர் கான்ட்ட வந்து ஒரு வார்த்தை சொல்றாங்க. "நீங்க லைஃப்ல இதுவரைக்கும் பண்ண விஷயத்துல, இதுதான் வந்து ரொம்ப சரியான விஷயம்னு நெனைக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க சொல்றாங்க. அ நான் வந்து உன்ன வந்து ஒண்ணுமே புரிஞ்சுக்காதவன்னு நெனச்சேன். பட் ஆனா நீ வந்து உன்கிட்டயும் ஒரு நல்லது இருக்கு அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்புறாங்க. இவரும் வந்து புரிஞ்சுக்கிட்டு அங்கருந்து வராரு. அந்த பொண்ணோட கான்டாக்ட்ட உஷார் பண்ணிட்டு வராரு. இந்த ரிசப்ஷனிஸ்ட் கான்டாக்ட்ட உஷார் பண்ணிட்டு அங்கருந்து வராரு.
அப்போ இவங்க 2 பேரும் பேசிக்கும்போது, இவரு அவருடைய கனவுகள பத்தியும், அவருடைய சூழ்நிலைய பத்தியும், எப்படி மைண்ட் மாறுனேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இங்க தான் அவர் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாரு. ஆ நான் வந்து என்ன கண்டுபிடிச்சேன் அப்படிங்கிறத உன்ன கண்டுபிடிச்சேங்கிறத விட, நீ என்ன வந்து உணர வச்சிருக்க, என்ன கண்டுபிடிச்சிருக்க அப்படிங்கிறது, இந்த சீன் வந்து ரொம்ப அழகா இருக்கும். இவருக்கும் அமீர் கானுக்கும் இந்த பொண்ணுக்கும் இடைப்பட்ட அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப அற்புதமா வந்து காட்டியிருப்பாங்க. ஒரு அப்பா, பையன், பொண்ணு அப்படிங்கிற அதாவது உண்மையா ஒரு காட்ஃபாதர்ம்பாங்கல்ல, அந்த காட்ஃபாதர் அப்படிங்கிற கேரக்டருக்கு ரொம்ப அற்புதமா வந்து பார்த்தீங்கன்னா, அமீர் கான் வந்து நடிச்சிருப்பாரு. அவருடைய ஆக்டிங் ரொம்ப நல்லாருக்கும். இந்த படத்த அவர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற விஷயத்த விட ரொம்ப அற்புதமா வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பாரு. இப்ப இந்த அம்மாகிட்ட வந்து இது மாரி வந்து நானு மும்பைக்கு போயிட்டு வந்து பார்த்துட்டு வந்தேன். இது மாரி வந்து வக்கீல பார்த்துட்டு வந்தேன்னு சொல்லிட்டு, இது மாரி டைவர்ஸ் பேப்பர் ஒண்ணு வச்சிருக்கேன். இதில சைன் பண்ணிட்டு இங்கேருந்து நம்ம பிரிஞ்சு வந்தா தான் நம்மளால வாழ்க்கைய வாழ முடியும்னு சொன்னோனே, யார கேட்டு இத செஞ்ச அப்படின்னு சொல்லி வந்து அவங்க வந்து மிரட்டுறாங்க. பிரிஞ்சுட்டு போறது தான் ஒரு வாழ்க்கையோட விஷயம் கிடையாது. இது எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழ்ந்தாகணும். ஒரு பெண்ணா இத தான் நான் செஞ்சாகணும். இதெல்லாம் விட்டு என்னால வெளிய வர முடியாது. அப்படின்னு வந்து அவங்க அம்மா வந்து சொல்றாங்க. சொன்னதுக்கு அப்புறமேட்டு அந்த பொண்ணு கன்வின்ஸ் பண்ண முயற்சி பண்ணாலும் கேட்கல. திட்டுறாங்க. "நீ பண்ணது தப்பு" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு, "இப்படியே நீ உன் வாழ்க்கைய அழிச்ச மாரி என் வாழ்க்கையும் சேர்த்து நீ அழிச்சிட போற" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அந்த பொண்ணு போயிட்டு தனியா உட்காந்து ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்குது. அப்பதான் அந்த பொண்ணு வந்து ஆ செக் பண்ணுது. அங்க வந்து லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே கீழ வந்து உடைஞ்ச லேப்டாப் இருக்குல்ல, அதெல்லாம் ஒட்டிட்டு இருக்கு. அப்போ வந்து முதல்ல வந்து இந்த பையன் வந்து எனக்கு அவனோட தம்பி வந்து ஏற்கனவே ஒரு வாட்டி என்ன பண்ணுவான்னா, இது மாரி வந்து ஒரு இது வேணும்னு சொல்லி கேட்பான். அந்த ஒட்டுற டேப் வந்து கேட்பான். அப்ப அந்த பொண்ணு திட்டியிருக்கும். அப்புறம் தான் பார்த்தா அந்த டேப் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பையன் உடைஞ்சிருக்கு. அது வந்து ஒவ்வொன்னா வந்து ஒட்டிட்டு இருப்பான். அதுக்காக தான் அந்த டேப் கேட்டிருப்பான். அந்த தம்பி வந்து அக்காவோட இது உடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஃபீல் பண்ணி அவன் எவ்வளோ பாசம் வச்சிருக்கான் அப்படிங்கிறத ஃபீல் பண்ணி, "இன்னும் நீ அதுக்குள்ள கண்டுபிடிச்சிட்டியாக்கா? நான் இப்பதாங்க வந்து ஒட்டிட்டு இருக்கேன். இன்னும் முழுசா முடிக்கல. அதுக்குள்ள எப்படி கண்டுபிடிச்சேன்னு?" சொல்லி வந்து அந்த பையன் சொல்லுவான். ஸோ அந்த வீட்ல இருக்கிற ஒரு பெண்ணுடைய மனச அதாவது எவ்வளவு தூரம் ஆணாதிக்க மைண்ட் செட்டோட இருக்கிற ஒரு அப்பாவா இருந்தாலும், பிறக்கிற குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ பாசத்தோட தான் பொறந்திருக்கு. அதாவது தன்னுடைய அப்பா அப்படி தான் இருக்காருன்னா, பையனும் அப்படி இருக்கணும் அப்படி அவசியம் கிடையாது. ஸோ ஒரே வீட்டுக்குள்ள ஒரு ஆண் அப்படிங்கிறவன் ஆதிக்கம் புடிச்சவனா இருந்தா கூட, அவங்க வீட்லயும் ஒரு அழகான ஒரு குழந்தை இருக்கும். அந்த இன்னும் அடுத்த ஜெனரேஷன் வரவனும் நல்லபடியான ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நம்ம யாருக்கு குடுக்குறது, யார்கிட்ட பாசத்த காட்டுறோம், அந்த பாசம் தான் நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கிற விஷயத்த வந்து உணர்வாங்க. உணர்த்தியிருப்பாங்க இந்த சீன்ல. அந்த குழந்தையோட பாசம் மூலமா. இவங்களும் அவங்க பாட்டியும் வந்து இவங்களுக்கு ஓரளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. பட் ஆனா, எல்லாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க. அவங்களுடைய அப்பா கேள்வி கேட்க மாட்டாங்க. கடுப்பாயி, சரி இந்த கல்யாணம் பண்ற மேட்டர பத்தியே பேசிட்டு இருக்காங்க. நீ வந்து ஃபாரின் தான் போப்போற. உங்க அப்பா கூட தான் போப்போற அப்படிங்கிற மாதிரி, ம் இங்க செட்டில் ஆன பொண்ணு நம்ம ஃபாரின் போணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் கடுப்பாயி, சரி நம்மளுடைய எந்த ஆசைகளையுமே வந்து இங்க நம்ம இதுவே பண்ண முடியாது போல இருக்கு. எந்த ஆசைகளையும் இது பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு, அந்த சேனல வந்து ஓப்பன் பண்றாங்க. சேனல் ஓப்பன் பண்ணி, அந்த சேனல பெர்மனன்ட்டா டெலீட் பண்றாங்க. எல்லாம் மனச ஃபுல்லா கல்லாக்கிக்கிட்டு, நம்மள அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபாரின் போய் செட்டில் ஆக போறோம். அவ்வளோதான். நம்மளுடைய கனவுலே எல்லாமே அழிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அந்த மனநிலைக்கு வந்துட்டு, எக்ஸாம் மட்டும் எழுதி முடிச்சுட்டு நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து, எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி இவரு வந்து ஃபோன் பண்றாரு. என்ன பண்ணலாம்? நீ வந்து மும்பை வா. அதுக்கப்புறம் மத்த விஷயங்கள் வந்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாரு. அது மும்பை போயிட்டு ஏர்போர்ட் ஏறி வந்து அவங்க ஃபாரின் போயிடணும் அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்கிறாரு. அதுக்கான விசா விஷயங்கள்லாம் வந்து ஆல்ரெடி வந்து பிளான் பண்ணி ரன் பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க. எங்க அம்மா வந்து கேள்வி கேட்க முடியல. டைவர்ஸ் பேப்பர் ஆல்ரெடி கண்ல காட்டிட்டாங்க. பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணு வந்து கனவ வந்து தொலைச்சுட்டு, கனவையும் அழிச்சுட்டு, யூடியூப் சேனலையும் டெலீட் பண்ணிட்டு, அந்த பொண்ணு பாட்டுக்கு அடுத்த வேலைய பார்த்துட்டு இருக்குது. நம்ம என்ன சொல்றதுன்னே தெரியலையே அப்படின்னு வந்து அந்த பொண்ணு உடைஞ்சிருக்கு. அப்பதான் அந்த பொண்ண பத்தி பேசுறாங்க. சீக்கிரம் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறத பத்தி பேசுறாங்க. டிவில வந்து அமீர் கான் வந்து நான் ஒரு அற்புதமான சிங்கர வந்து இது பண்ணியிருக்கேன். சீக்கிரம் சூப்பர் ஸ்டார் யாருன்னு சொல்லாமயே இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல நான் அத சொல்ல மாட்டேன். கண்டிப்பா அவங்களுக்கு தான் இந்த அவார்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது, அந்த மரியாதை இந்த அது நாமினேஷன் லிஸ்ட் வரைக்கும் போயிரும். அவார்டுக்கு நாமினேஷன் லிஸ்ட் வரைக்கும் போயிரும். உலகம் ஃபுல்லா அந்த பொண்ண எப்படி ரசிக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்க அம்மா கொஞ்சம் கொஞ்சமா உணர ஆரம்பிக்கிறாங்க. உணர ஆரம்பிச்சு அத வந்து வெளிக்காட்டவும் முடியாம, அந்த பொண்ணு சொல்ற விஷயங்களும் கேட்டுக்கவும் முடியாம அப்படின்னு வந்து அப்படியே ரன் பண்றாங்க. அதுக்கப்புறமேட்டு கடைசி நாளு ஸ்கூல் முடிய போது. அதனால நீங்க ஒரு நாள் மட்டும் நான் வந்து இவ கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவர் கேட்கறான். அந்த பையன் வந்து கேட்கறான். அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அனுப்புறாங்க. சரி போய் விளையாண்ட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அனுப்புறாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு கடைசி நாள் அந்த பையன் கூட இருக்கும்போது ஃபோன் பண்ணி பேசுறாங்க அமீர் கானுக்கு. சார் இது மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் இது மாதிரி நீங்க இல்லைன்னா என்னால இத செஞ்சிருக்க முடியாது அப்படிங்கிற மாரிலாம் உட்காந்து ஃபீல் பண்றாங்க. ஃபீல் பண்ண பிறகு அதுக்கப்புறமேட்டு இவங்க இந்த ஒரு நாள் கடைசி நாள் வந்து சந்தோஷமா அந்த லைஃப் என்ஜாய் பண்றாங்க. அதுக்கப்புறமேட்டு இந்த என்ன சொல்றது? மியூசிக்கல் ஷாப்பு அது இதுன்னு சொல்லி வந்து எல்லாமே அந்த பையனோட வீட்டுக்கு போனா, அந்த பையனோட வீட்டுக்குள்ள தனக்கான விஷயங்கள் இருக்கிறது, தனக்கான வந்து அந்த புரிதல் எப்படி இருக்கு? அந்த பையன் எப்படி தன்னை ரசிக்கிறான்? ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா அந்த பொண்ணுகிட்ட இருக்கிற எல்லா விஷயங்களையும் அவ்வளோ அற்புதமா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பையன் வந்து ரசிச்சிருப்பான். சின்ன வயசுலேருந்தே ஒவ்வொரு விஷயங்களையும் அந்த பையன் எவ்வளோ அழகா ரசிச்சிருக்கான், தன்னை எப்படி புரிஞ்சிருக்கான் அப்படிங்கிறத அந்த பொண்ணு பார்த்து புரிஞ்சிருக்கு. "நீ என்ன வந்து முழுமையா புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஆளு நீ ஒருத்தன் தான்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, "நான் வந்து ஃபாரின் போயிட்டேன்னா உன்ன ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவேன்டா" அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த பொண்ணு போகுது.
அதுக்கு பிறகு அங்கேருந்து கிளம்புறாங்க, ஏர்போர்ட்டுக்கு போறாங்க. ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு, அந்த நேரத்தில தான் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க ஏர்போர்ட்ல போயிட்டு இமிகிரேஷன் போயிட்டுருக்குது. அந்த நேரத்தில வந்து என்ன சொல்றது, அங்கேருந்து கிளம்புறாங்கன்னு வைங்களேன். அங்க போயிட்டு அந்த பொண்ணு கேள்வி கேட்குது. இந்த இடத்துல வந்து உட்காரும்போது வேற ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சீட்ல உட்காந்துருக்காரு அப்படிங்கிறத அந்த அம்மா பார்க்குறாங்க. ரொம்ப அற்புதமான சீனே இந்த படத்துல வந்து இதுதான். என்னன்னா, இந்த இடத்துல வந்து அந்த பையன் வந்து உட்கார்றான். அதுக்கு முன்னாடி வந்து இன்னொருத்தர் உட்காந்துருக்காரு. இது எங்களோட சீட்டு. நீங்க நகர்ந்து உட்காருங்கன்னு சொல்லிட்டு வந்து அந்த பொண்ணு கேட்குது. இன்னொருத்தர்ட்ட வந்து அதிகாரம் பண்ணி கேட்குது. ஏற்கனவே ஃப்ளைட்ல வந்திருக்க அந்த இது இருக்கனால, அதிகாரம் பண்ணி கேட்டு அந்த இடத்துல வந்து போய் உட்கார்றத பார்த்தோனே, அவங்க அம்மாவுக்கு புரிய ஆரம்பிக்குது. நம்மளால வந்து தன்னோட பொண்ணு எந்த அளவு புரிஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது. அதாவது ஆல்ரெடி இந்த மாரி அவார்ட்லயும் வந்து நாமினேட் ஆயிருக்காங்க. எல்லாருமே தன்னோட பொண்ணுடைய டேலண்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரசிக்கிறாங்க. ப்ளஸ் தன்னோட பொண்ணு தனியாவே வந்துட்டு போயிருக்கா. மும்பை வரைக்கும் வந்துட்டு போய் ரன் ஆயிட்டு வந்துட்டு இருக்கா அப்படிங்கிறது வந்து யோசிக்கிறாங்க. அத யோசிச்சுக்கிட்டே வந்து நிக்கும்போது, இந்த இடத்துல வந்து இது போடுவாங்க. போர்டிங் பாஸ் போடுற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, செக் பண்றாங்க. அப்போ வந்து வெயிட் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வெயிட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. கொஞ்சம் வெயிட் கம்மி பண்ணணும் அப்படின்னு சொன்னோனே, இவங்க அப்பா என்ன சொல்றாரு, என்ன செக் பண்றாரு. என்ன வெயிட் அதிகமா இருக்கு அப்படின்னு செக் பண்ணுன்னு சொல்லி சொல்லும்போது, அந்த இடத்துல வந்து அந்த கிட்டார வந்து பார்க்குறாரு. கிட்டார பார்த்துட்டு, இந்த அந்த கிட்டார வந்து பார்த்தீங்கன்னா, தூக்கி போடணும் அப்படின்னு வந்து சொல்றாரு. அந்த கிட்டார வந்து தூக்கி போடணும்னு சொன்னோனே, கடுப்புல வந்து அந்த கிட்டார் தூக்கி போடுற சீன இருங்க காட்டுறேன். கிட்டார் வந்து தூக்கி போட சொல்றாரு. அந்த பொண்ணு கடுப்புல போயிட்டு வந்து குப்பை தொட்டில போய் அந்த கிட்டார வந்து தூக்கி போட்டு வந்துருது. போனோனே அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. அதெல்லாம் ஒரு டேலண்ட்டும் கிடையாது. இதெல்லாம் ஒரு தேவையில்லாத விஷயம். ஒரு குப்பை தான் அது அப்படின்னு சொன்னா, அது குப்பை கிடையாது. தப்பா பேசாதீங்க. அவளுடைய டேலண்ட்ட பத்தி, அவளுடைய திறமைய பத்தி தப்பா பேசாதீங்கன்னோனே, இவரு வந்து அதிகாரம் பண்ணி திட்டுறாரு. "என்ன எதிர்த்து பேசிட்டு இருக்கிற? வார்த்தைய விட்டுட்டு இருக்கிற?" அப்படிங்கிற மாரிலாம் சொல்றாரு. அது அவளுடைய திறமை. அந்த திறமைய வந்து கேவலப்படுத்தாதீங்க அப்படிங்கிற மாரிலாம் வந்து சொல்லிட்டு கடுப்பாயிடுறாங்க. கடுப்பாயி டென்ஷன் ஆயி, இதுக்கு மேல ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்து டென்ஷன் ஆயி, அந்த குப்பை தொட்டில போட்ட கிட்டார தூக்கிட்டு வந்து பொண்ணோட கையில குடுத்துட்டு, இதுக்கப்புறமேட்டு கடுப்புல இதுக்கப்புறம் இதுக்கு மேல இந்த பொண்ணுக்கு இந்த ஆள் கூட எதுக்கு நம்ம வாழணும் அப்படிங்கிற முடிவு எடுத்துட்டு, அந்த இதுல வந்து சைன் பண்ணிட்டு, டைவர்ஸ் பேப்பர்ல வந்து சைன் பண்ணிட்டு தூக்கி கையில குடுத்துட்டு, இவங்க பாட்டுக்கு கிளம்பி அங்கருந்து அவார்ட் ஃபங்ஷனுக்கு போகணும்னு சொல்லி அந்த பொண்ண கூட்டிட்டு வராங்க. கூட்டிக்கிட்டு அங்கேருந்து சந்தோஷமா கிளம்பி வராங்க. இதுக்கப்புறம் நாங்க எங்களோட லைஃப்ப பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லி வந்து கிளம்பி வராங்க. அவரும் கத்திக்கிட்டு வராரு. அதுக்கப்புறம் இத்தன நாளா அடக்குமுறை பண்ணிட்டு இருந்த அவரு வந்து அங்கருந்து வெளிய வந்தோனே, இப்போ இதுக்கப்புறம் நம்ம எப்படி உங்க 2 பேத்தையும் நான் வச்சு எப்படிம்மா காப்பாத்த போறேன் அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது, இல்லம்மா பார்த்துக்கலாம். நம்மளால பண்ண முடியும் அப்படின்னு அவங்க அம்மாவே சமாதானம் பண்ணோனே, அந்த பொண்ணு புரிஞ்சுக்குது. நம்மளால பண்ண முடியும் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துருது. அப்புறம் அங்கேருந்து கிளம்பி சக்திகுமாருக்கு ஃபோன் பண்றாங்க. அ அங்கருந்து ஃபோன் பண்ணிட்டு அமீர் கான் கூட அந்த ஃபங்ஷனுக்கு வராங்க. ஃபங்ஷனுக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு அதே பர்தாவோட ஃபோட்டோ போட்டு சீக்ரெட் சூப்பர் ஸ்டார் வந்து ஃபங்ஷனுக்கு வந்துட்டாங்க. இந்த கிளாமர் அவார்ட் ஃபங்ஷனுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு செல்ஃபி போடுறாங்க. செல்ஃபி போட்டு வந்து வெயிட் பண்றாங்க. வெயிட் பண்ணும்போது கூப்பிடுறாங்க. எப்படியும் அவார்டு இந்த பொண்ணுக்கு தான் கிடைக்கும் அப்படிங்கிறது நமக்கே தெரிஞ்சால் கூட, அந்த ஃபீல் இருக்குல்ல, அந்த அவார்டு வாங்க போற அந்த ஃபீல வந்து பார்க்கணுங்கிறபோது, அந்த பொண்ணு வந்து அவார்டு வந்து கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி, ஏற்கனவே இவங்க வந்து இந்த அவார்டுக்கு வந்து அதாவது ஏற்கனவே ஒரு போன வாட்டி அவார்டு வாங்குனா, அந்த பெரிய சிங்கருக்கு அவார்டு கிடைச்சிரும். பட் ஆனா என்ன விட பயங்கரமா இந்த அவார்டுக்கு வந்து தகுதியான ஒரு ஆள் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த சீக்கிரம் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறவர் தான் உண்மையான தகுதி உள்ள ஆளு. அதனால அவங்களுக்கு தான் இந்த அவார்டு கைக்கு போணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க சொல்லி அவங்கள கூப்பிடுறாங்க. சீக்கிரம் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ண கூப்பிட்டோனே, அந்த லைம் லைட்ட வந்து வைக்கிறாங்க. அந்த பொண்ணு வந்து அங்கருந்து நடந்து போறதுக்கு முன்னாடி இந்த பர்தா போட்டுட்டு நிக்கிறாங்க. இந்த மிகப்பெரிய கனவு கண்டிருந்தாங்கல்ல ஆல்ரெடி. இந்த மாரி ஒரு இடத்துல தானே நம்ம வந்து நிக்கணும். இந்த இடத்துக்கு தானே நம்ம வந்து வாழ்க்கையில வந்து அடையணும்னு சொல்லி ஆசைப்படுறோம் அப்படின்னோனே, நம்மளுடைய அத்தன விஷயங்களும் உடைச்செறியணும்னு சொல்லிட்டு வந்து, ஆ அந்த கூட்டத்த பார்த்துட்டு, இந்த பர்தாவ இது பண்ணிட்டு, அந்த மே மேடையில ஏறும்போது, இந்த பர்தாவ இந்த குடுக்குற இந்த சீனே செம்மையா இருக்கும். அது வந்து அந்த தைரியமா குடுத்துட்டு, அந்த மேடையில தன்னுடைய திறமையும், தன்னுக்கான மரியாதையும் வந்து வாங்கிட்டு, மேடையில ஏறி அந்த இடத்துல வந்து தனக்கான அந்த அங்கீகாரம் கிடைக்கும்போது, தன்னுடைய அம்மாக்கு பத்தி வந்து அவ்வளோ சந்தோஷமான விஷயங்கள் சொல்லுவாங்க. இந்த இடத்துல வந்து நான் வந்திருக்கேன்னா, எந்தெந்த வழிகள வந்து கடந்து வந்திருக்கோம் அப்படிங்கிறத விட, என்னுடைய திறமை மூலமா வந்திருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தோட, எனக்காக எங்க அம்மா எவ்வளோ தூரம் இழந்திருக்காங்க, எவ்வளோ தூரம் பொறுத்திருக்காங்க, எவ்வளோ தூரம் வந்து அ என்ன எவ்வளோ தூரம் வந்து எனக்காக வந்து விட்டு குடுத்துருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த தான் உணர்ந்ததுனால, எங்க அம்மா தான் மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு, அங்கருந்து மேடையில வந்து இறங்கி தன்னுடைய அம்மாவ வந்து பார்த்தீங்கன்னா, அம்மாகிட்ட வந்து அம்மாவ அம்மாவ வந்து அரவணைக்கிற அந்த சீக்வென்ஸ் வந்து ரொம்ப அற்புதமான இடத்துல வந்து முடியுது. அதாவது ஒவ்வொரு அ சூ சூப்பர் ஸ்டாரும் உருவாகணும்னா, அது அவங்களுடைய வீட்டுக்குள்ள ஒரு அற்புதமான ஒரு சூப்பர் ஸ்டார், தாய் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு சூப்பர் ஸ்டார் இருக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படம் மூலமா அவங்க வந்து உணர முடியும். பெண்ணியம் பேசுகின்றவங்க, ஃபெமினிசம் அப்படிங்கிற விஷயத்த பேசிட்டு இருக்க அவங்களுக்கு இந்த படம் வந்து ஒரு அற்புதமான ஒரு ஃபீல வந்து குடுக்கும். இதோட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படத்த வந்து முடிக்கிறாங்க. ஸோ, சீக்கிரம் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற இந்த படத்த வந்து பார்க்கறதுக்கு பார்த்துட்டு ஒவ்வொருத்தவங்களுமே சரி,
இந்த சமூகம் வந்து பெண்களை வந்து என்ன மாதிரியான ஒரு மனநிலைக்குள்ள வச்சிருக்கு, வீட்டுக்குள்ளேயே அடைச்சு வச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு மனநிலைக்குள்ள இருக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஆணாதிக்க கருத்துக்கள் வந்து உடைச்சு பெண்கள் வெளியே வரணும். ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி நான் என்ன சொல்றேன்னா, இந்த வீட்டை விட்டு வெளியே வர வச்சு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வேலை பார்க்குறாங்க. பெரிய பெரிய கம்பெனியில வந்து பெரிய பெரிய சிஇஓவா இருக்காங்க. அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டால் கூட, அதையும் தாண்டி இந்த சமூகத்துல வந்து நம்ம மிகப்பெரிய ஒரு இடத்த வந்து பிடிக்கணும். எல்லாருமே மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் தான். எல்லாருமே இந்த உலகத்துல வந்து தேவையான மக்கள் தான். எல்லாத்துனாலயுமே எல்லாத்தையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற எண்ணத்த வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தவங்களும் விதைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த படம். இந்த சீக்கிரம் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற இந்த படம் மூலமாக நமக்கு வந்து புலப்படுது அப்படிங்கிறது தான் இப்ப நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இதுதான் நான் லைஃப்ல வந்து நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம். முதல்ல இந்த படம் பார்க்கும்போது என்னுடைய மனசுக்குள்ள தோன்ற விஷயம் என்னன்னா, மனசுக்குள்ள தோணுன விஷயம் என்னன்னா, இந்த மாதிரியான நெறைய திரைப்படங்கள் தமிழ் சினிமாக்குள்ளேயும் வரணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். நம்மள வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் வந்து ஒரு பெண்ணியத்துல ரொம்ப தைரியமான பெண்களா காட்டணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, குடிக்கிறது அது இதுங்கிற விஷயத்த காட்டுறத விட, இந்த மாதிரியான சமூகத்தில் இருக்கிற மிக ஆழமான ஒரு பிரச்சனைய எடுத்துட்டு வந்து பேசுனாங்கன்னா, கண்டிப்பா எல்லா மக்களுக்குமே அது பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓரளவுக்கு நான் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் எதுவா இருந்தாலும் சரி கமெண்ட்ல போடுங்க. இன்னும் நிறைய பேசுவோம். வாழ்க தமிழ்நாடு! வாழ்க தமிழ் மக்கள்! வளர்க இந்திய சினிமா! நன்றி, வணக்கம். நான் உங்கள் பாரதி. சூப்பர் காமன் ஷோவிலிருந்து.